வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான இன்றைய வீடியோல ஒரு மோட்டிவேஷன் வீடியோவும் கூடவே வந்துட்டு 5 கேள்விகள் இதுக்கு முன்னாடி நடந்த 2022 to 23 நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஜுவாலஜில இருந்து நம்ம 5 கேள்வியும் அதற்கான விளக்கமும் நம்ம பார்த்துடலாம். இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் அப்படின்றதுல நான் சொல்ல ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு விளக்கு எடுத்துக்கிறீங்க, அதுல வெளியே எண்ணெய் இருக்கு, தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, கோயிலை நீங்க சுத்திட்டு வரணும். ஓகேங்களா? இது உங்க டாஸ்க், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி கோயிலை சுத்திட்டு நீங்க வந்துட்டால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெடியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ரைட். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்திட்டு போறீங்க. அந்த நேரம் பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க, பேசுறாங்க. அதாவது என்னன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு பேச வராங்க. அப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் தூரம் போங்க, ரொம்ப முக்கியமான வேலை, நான் இதை சுத்திட்டு வரணும் அப்படின்னு அவங்க கிட்ட ரீசன் சொல்லிட்டு அதான் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை வந்து நீங்க கண்டுக்க மாட்டீங்க, உங்க பாட்டு போயிட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே இடையில வந்துட்டு ஒருத்தர் திட்டுறாங்க உங்களை, என்ன வேலை எனக்கு இவ்வளவு வயசாகி போச்சு, இந்த வேலை இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டபடி உங்களை பேசுறாங்க. அப்போ உங்க மனம் எங்க இருக்கும்? இந்த விளக்கு எப்பயாச்சும் நம்ம கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும், இவங்களா நாம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம சுத்திட்டு வரதுக்காக அந்த விளக்குல முழு கவனமும் நமக்கு இருக்கும். கடைசியா வந்து சேர்ந்துட்டீங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு துளியளவு கூட அந்த எண்ணெயும் சிந்தல, அந்த வெளிச்சம் அந்த என்ன தீபமும் அணையல. இது எப்படி நடந்தது அப்படின்னா, உங்களுடைய முழு கவனமும், அதாவது பயம், அதே சமயத்துல ஒருத்தர் திண்டாங்க பாருங்க, அந்த இடத்துல கோபம், சந்தோஷம் எதுவுமே உங்க மனசுல வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணல. அப்ப உங்களுடைய கவனம் முழுசா இருந்தது அந்த விளக்க கச்சிரமா கொண்டு போய் சேர்ந்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இருந்தது. சோ இப்போ நீங்க படிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மனநிலையோட, அதாவது நமக்கு இந்த விளக்கு வெளிச்சம் பாருங்க, அதுதான் உங்க புக்கு. இந்த புக்கை நம்ம முழுசா படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். புரியுங்களா? சோ நம்ம படிக்க வேண்டிய அந்த கண்டென்ட் உங்க கையில இருக்கு. இடையில எந்த டிஸ்ட்ராக்ட், யாரு வந்து உங்களுக்கு அதாவது தூற்றுனாலும் சரி, உங்களை பாராட்டி பேசினாலும் சரி, உங்களுடைய வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சு வந்தாலும் சரி, யாருக்கும் நீங்க உங்க இதை வந்து உங்க கவன சிதறலை கொடுக்க கூடாது. சரிங்களா? சோ அதுதான் இங்க நான் முக்கியமா சொல்ல வர ஒரு கண்டென்ட். அடுத்து நான் இப்ப கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சலாம். முதல்ல பாருங்க, இதுல முதல் கேள்வியா, ஒருவர் ரத்த பரிசோதனை செய்த போது ரத்த தட்டு செல்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது. இவர் எந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளார்? ஆப்ஷன் நம்பர் ஏ DEN12 வைரஸ், ஆப்ஷன் நம்பர் பி H1N1 வைரஸ், ஆப்ஷன் நம்பர் சி HIV வைரஸ், ஆப்ஷன் நம்பர் டி ராபிஸ் வைரஸ். சோ இது வந்து முதல் கேள்வி. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இது வந்து டெங்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட தகவல் தான். DEN12 வைரஸால இது வந்து பாத்தீங்கன்னா இது பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. பிளேவி வைரஸ் இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது தோற்றுவிக்கப்பட்டு ஏடிஎஸ் எஜிப்டி அப்படிங்கிற கொசுவால பரவுது. இது ரத்த தட்டுடைய எண்ணிக்கை குறைச்சி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு காலகட்டங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் குனியா மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பப்பாளி விதை, இந்த பப்பாளி மரம் இருக்கு, அந்த இலை இருக்கு, அந்த இலையை வந்துட்டு நம்ம அரைச்சி அந்த சாரை குடிச்சோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை, அந்த பிளேட்லெட்ஸ் வந்து அதிகமாகும். ரத்த தட்டுகள்னா அந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஏன்னா பிளேட்லெட் வந்து பிளட் வெளியே போகாம இருக்கிறது பாக்குறது. அந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. சோ இந்த மாதிரியான எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதா. ஆனா இந்த கொசு கடிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுனா, ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சோம். சோ இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதிகபட்சமாக 50 இருந்து 100 மீட்டர் சுற்றளவுல பரவக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உடல் நலமும் சுகாதாரம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு சில முக்கியமான நோய்கள் இந்த டைப்ல நம்ம பார்த்தோம். அப்படியே முதல்ல வந்து பாக்டீரியாவில் வரக்கூடிய நோய்கள். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நெட்ல தட்டினாலும் சரிங்க, வேற எங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னாலும் பாக்டீரியா நோய்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வைரஸ் நோய்கள் கொடுத்துருப்பாங்க, புரோட்டோசோவா நோய்கள் கொடுத்துருப்பாங்க, அடுத்து பூஞ்சைகள் நோய்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு இங்க முக்கியமே இல்லை. ஸ்கூல் புக்ல என்னென்ன நோய்கள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான காரணிகள், அந்த கிருமிகளுடைய காரணிகள் என்னங்கிறத மட்டும் தான் நம்ம இங்க பார்க்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா காச நோய், காலரா, டைஃபாய்டுன்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் கேட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டைட்டில் வரக்கூடிய வார்த்தைகள் இருந்தா நமக்கு கேள்விகள் வரும் அப்படிங்கிறனால இதை நான் சொல்றேன். காச நோய், காலரா, டைஃபாய்டு, இந்த நோய், இந்த மாதிரியான நோய் தொற்று வரக்கூடியது. இது வந்து என்னென்ன பார்க்கலாம். இது வந்து காற்று, நீர், இன்னும் மற்ற உயிர்கள் வந்து மூலமாக என்ன சொல்றது, மற்ற உயிர்கள் மூலமாக நமக்கு பரவுதுன்னு சொல்லுவோம். முதல்ல காச நோய். சரிங்களா? அதாவது டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவில் வர்றது காற்று மூலமாகவோ இல்ல அவர் இந்த நோய் இருக்கக்கூடிய வந்து துப்புறதன் மூலமாக, அந்த நீர் தவளைகள் பரவுறதன் மூலமாகவோ, நோய் இருக்கிறவங்களுடைய தொடர்பு, அவங்களுடைய பொருள்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கினாலையோ இதன் மூலமாக தான் மற்றவங்களுக்கு பரவுது. இதனால காய்ச்சல், எடை இழப்பு, தொடர்ந்து இருமல், அதே மாதிரி என்ன சொல்றது, நமக்கு அந்த சளியுடன் கூடிய ரத்தம், இந்த மாதிரி எல்லாம் சிரமங்கள் இருக்கும். சுவாசிக்கல சிரமம், இந்த இதெல்லாம் நோயோட அறிகுறிகள். இந்த நோயை எப்படி தடுக்கலாம்னா, BCG தடுப்பூசி போடப்படுது. DOT
மாதிரியான மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது. ரைட், அடுத்துதான் இதுல வரக்கூடிய இந்த நம்ம புக்ல கொடுத்திருக்க நோயுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலரா. இது விப்ரிய காலரே அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியால வரக்கூடிய ஒன்று. இது அசுத்தமான உணவு அல்லது தண்ணி மூலமாக பரவக்கூடியது. வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி தசை வலி, வாந்தி, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அறிகுறிகள். சரிங்களா? ரைட், மூணாவதாக கொடுக்கப்பட்ட அந்த நோய் என்னன்னா டைபாய்டு, சால்மோனெல்லா டைபி. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த விப்ரிய காலரே, அதே மாதிரி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த டைபாய்டுக்கு வந்து சால்மோனெல்லா டைபி அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக இது உருவாகுது. அசுத்தமான உணவு, அசுத்தமான நீர் மூலமாக இது பரவுது. இதனுடைய அறிகுறி பார்த்தீங்கன்னா பசி இல்லாம இருக்கிறது, தீவிரமான ஒரு தலைவலி, அடிவயிற்றில் புண்ணு உண்டாகிறது, இந்த மாதிரி எல்லாம் வருது. தீவிர காய்ச்சல் அப்படின்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இந்த நோய் அந்த வெப்பநிலை இருக்கும், நம்மளுடைய உடல் வெப்பநிலை. இது வந்து அந்த நோயோட அறிகுறி. இப்போ வைரஸ் மூலமா தோன்றக்கூடிய நோய்கள் நம்ம புக்ல கொடுத்திருக்கிற 3 முக்கிய நோய்கள். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 10th + இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருப்பாங்க. பட் இந்த டாபிக்ல கொடுத்திருக்கிற இந்த நோய்கள் இது மட்டும் தான். ஏன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம இதுல இருந்து என்ன கொடுத்திருக்காங்கிறத மட்டும் இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கணும். மஞ்சக்காமலை, சின்னமை, அதாவது வைரஸ் மூலமா பரவக்கூடிய ரேபிஸ், நாய் கடிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த ரேபிஸ் வைரஸ் அப்படின்னு இந்த மாதிரி நோய்கள், இந்த 3 நோய்களை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். மஞ்சக்காமலை, ஹெப்பாடைட்டிஸ் சொல்லக்கூடிய மஞ்சக்காமலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் ABCDE இதுகளால வரக்கூடிய ஆபத்தான, அதாவது மேலும் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அது ரொம்ப இதாக அசுத்தமான நீர் தான் பாதிக்கப்பட்டவருக்கு பயன்படுத்தும் அந்த ஊசிகள், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த ரத்தத்தை வந்துட்டு பரிந்துரைக்கிறது. இந்த மாதிரியான செயல்கள் மூலமா தான் இந்த நோய் பரவும். பசியின்மை, அனோரெக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது வரக்கூடிய அந்த நோயோட அறிகுறிகள் வாந்தி, சிறுநீர் மற்றும் கண்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் வர்றது, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நோயுடைய முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் தட்டமை நோய் பாத்தீங்கன்னா வாரிசெல்லா அப்படின்னு சொல்லப்படுது. வாரிசெல்லா அப்படின்னு சொல்றது, இது வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிற வைரஸால வரக்கூடியது. தீவிரமான தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது ரேபிஸ், வெறிநாய்க்கடி. இது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோய். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நாய் கடிச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க வந்து அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா இது நோய், அந்த நோயோட அறிகுறி உடனேவே தெரியாது. அது கடிச்சு பாத்தீங்க அப்படின்னா 1 வாரம் இல்ல 12 வாரம் கழிச்சு நமக்கு தெரியும். 2 வாரம் இல்ல 12 வாரம் கழிச்சுதான் அதனுடைய அறிகுறி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடத்தையில சில மாற்றங்கள் வரும்பொழுது அது நமக்கு தெரியும். அது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நோய் முத்தி போயிடும். சரி, இது நாய் கடிக்கிறதுனால மட்டும் கிடையாதுங்க. முயல், குரங்கு, பூனை இந்த மாதிரியான விலங்குகள் கடிக்கிறது மூலமாகவும் இது பரவுது. நாய்களோட உமிழ்நீரில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் நரம்புகள் வழியா மூளைக்குள்ள நுழையுது. ஹைட்ரோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஹைட்ரோபியான்னா அந்த தண்ணியை பார்த்துட்டு பயம் வரும். ஹைட்ரோபியாங்கிறது நீரை கண்டு பயம் சொல்லுவோம். 2 to 12 வாரங்களாக இந்த காய்ச்சல், அந்த நடத்தையில சில மாற்றங்கள் இதெல்லாம் வரும். இப்ப நாய் கடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க 2 to 12 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பயந்துக்குவாங்க. அந்த நாய் என்னென்ன இது செய்யுமோ அதெல்லாமே இவங்க செய்ய ஆரம்பிச்சிடாங்க. சரிங்களா? ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். வந்து ஆரம்ப கட்டங்களில் ரேபிஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு விலங்கு கடிச்சதுக்கு அப்புறம் 2 to 12 வாரங்கள் நோய்க்கான அறிகுறிகள் தெரியலாம். சில சமயங்கள்ல அறிகுறிகள் 2 வருஷம் கூட ஆகலாம். சரிங்களா? அடுத்த கேள்வியாக 2வது கேள்வி நம்ம பார்க்க போறோம். கீழ்காண்பனவற்றுள் எது ஒரு செல் உயிரி அல்ல? ஆப்ஷன் நம்பர் A அமீபா, ஆப்ஷன் நம்பர் B யூக்ளினா, ஆப்ஷன் நம்பர் C கடல் அனிமோன், ஆப்ஷன் நம்பர் D பாரமீசியம். சோ இதுக்கான ஆன்சர் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்றேன் கடல் அனிமோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செல் உயிரி, அதாவது தொகுதி ஒரு செல் உயிர்கள் சொல்றது, அல்லது புரோட்டோசோவன் சொல்றது. எடுத்துக்காட்டா சொன்னோம்னா அமீபா, யூக்ளினா, பாரமீசியம் சொல்லலாம். பல செல்களுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்றது தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா தொகுதின்னு சொல்றோம் அப்படின்னா அது எந்த தொகுதியில் வருது அப்படின்றது நமக்கு முக்கியம். துளையுடலைகள், அதே மாதிரி ஸ்பான்ஜிலா அப்படின்னு சொல்றது, ஸ்பான்ஜிலான்னு சொல்றது, அதே மாதிரி சைகான், இதெல்லாம் வந்து பலசெல் உயிர்களுக்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு. இதே பலசெல் உயிர்கள்ல ஈரடுக்கு உயிர்கள் சொல்றோம், தொகுதி குழியுடலைகள் அல்லது சிலண்டேட்டான்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஹைட்ரா, அப்புறம் கடல் சாமந்தி, ஜெல்லி மீன்கள், அப்புறம் பவளங்கள், இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? தொகுதி குழியுடலைகள், குழியுடலைகள் சொல்றோம். இதுல உடற்குழி அற்றவை அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா தொகுதி தட்டை புழுக்கள், அதே மாதிரி அல்லது பிளாட்டிஹெல்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெல்மிஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேனேரியா, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். கல்லீரல் புழு, ரத்த புழு, இதெல்லாம் வந்து நாடா புழு, இதெல்லாம் சொல்லலாம். உடற்கண்டங்கள் அற்றவை அப்படின்னு சொல்லுவோம். முன்ன பார்த்தது உடல் குழி அற்றவை அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போயிருப்போம். உடல் கண்டங்கள் அற்றவை, உடல் கண்டங்கள் இருக்கக்கூடியதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கு. உடல் கண்டங்கள் அற்றவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதோட தொகுதி உருளை புழுக்கள் அல்லது நெமிட்டோடா அப்படின்னு சொல்றது. எடுத்துக்காட்டா அஸ்காரிஸ் லூமிரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றது, லூமிரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. அடுத்து மூவடுக்கு உயிர்கள், இந்த டைட்டில் நமக்கு வரும். ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு. இது பாத்தீங்கன்னா தொகுதி வந்து பாத்தீங்கன்னா வாய்தசை புழுக்கள் அல்லது அனலிடான்னு சொல்றது. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்டது. சரிங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எடுத்துக்காட்டுகளாக மண்புழு, அப்புறம் நீரிஸ், அட்டை,
இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது வந்து மூவடுக்கு உயிர்களுக்குன்னு இதை நம்ம சொல்றோம். தொகுதி வலைதசை புழுக்கள். இப்போ உடல் கண்டங்கள் உடையதுல பாத்தீங்க அப்படின்னா தொகுதி கணுக்காலிகள் அல்லது ஆர்த்தோபோடா அப்படின்னு சொல்றது. எடுத்துக்காட்ட சொன்னா நண்டு, இறால், மரவட்டை, பூச்சிகள், தேன், சிலந்தி இதெல்லாம் சொல்லலாம். இப்போ மென்மையான கண்டங்கள் அற்ற உடல் அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு தனியா நம்ம பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா தொகுதி வந்து மெல்லுடைகள் அல்லது என்ன சொல்றது மொலஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நம்ம சொல்லலாம். எடுத்துக்காட்டா கணவாய் மீன்கள், நத்தை, ஆக்டோபஸ் இது எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்றது பாத்தீங்கன்னா மெல்லுடைகள் போட்டு இது நேர வரிசையா நத்தையோட உடல் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கும். நத்தை, ஆக்டோபஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். கணவாய் மீன்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய உடலாக இருக்கும், மெல்லுடைகள் சொல்றோம். கடலில் மட்டுமே வாழக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்துருக்கிற இதே எக்ஸாம்பிள் நம்ம படிச்சோம் அப்படின்னா நட்சத்திர மீன், கடல் சாமந்தி, கடல் வெள்ளரி, கடல் அள்ளி அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டோம். நீரில் வாழ்பவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுறா, கட்லா, முல்லட், நிலேப்பியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, திலேப்பியா. சரிங்களா? நீர் அதே சமயத்துல நிலத்துல ரெண்டு பக்கமும் வாழக்கூடிய உயிரினங்கள் சொன்னா தவளை, தேரை, சாலமண்டர், சிசிலியன் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இதெல்லாம் போக குளிரத்த பிராணிகள் தனியா இருக்கு. தோட்டத்து பல்லி, வீட்டு பல்லி, கடலாமை, நிலாமை, பாம்புகள், முதலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளிரத்த பிராணிகளுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். வெப்பரத்த பிராணிகள் மனுஷெல்லாம் வெப்பரத்த பிராணிகள் தான். பாருங்க, கொஞ்சம் ஹீட் ஆனாலும் வேர்க்க ஆரம்பிச்சிடும். கூலிங்கா இருந்தாலும் ஐயோ குளிரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். கிளி, சிட்டுக்குருவி, கோழி, நெருப்பு கோழி இதெல்லாம் சொல்லலாம். நிலத்தில் வாழக்கூடிய வெப்பரத்த பிராணிகள் தனியா கங்காரு, பூனை, புலி, வரி குதிரை, மனிதன் இதெல்லாம் சொல்லலாம். ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4வது கேள்வியாக பொறுத்துகளை பாத்தீங்கன்னா கொன்றுண்ணிகள் இதா சொல்லக்கூடியது வந்து கொன்றுண்ணிகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இதுல இதே டைட்டில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதை அப்புறம் பாத்துக்கலாம். பொறுத்துகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உயிரி கொன்றுண்ணிகள் ஆப்ஷன் நம்பர் ஏ. இது கூட பாத்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா விரைடி அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் இல்லது. பில பாருங்க உயிரி பூச்சிக்கொல்லிகள் அசாடிரக்டின் அப்படின்னு இருக்கிறது, உயிரி பூச்சி விரட்டி அனபீனா. டி ஆப்ஷன் வந்து உயிரி உரங்கள் மோனோசிலசிட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலயே இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா அனலிடாவை சேர்ந்ததல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதையும் நம்ம ஃபுல்லாவே அந்த டைட்டில் முழுசா நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ரைட். இப்ப இது இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன, விரிவாக்கம் என்ன, இந்த கேள்வி பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பு வந்து வருது. கம்பல்சரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த டைட்டில் இருந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு உயிரி பூச்சிக்கொல்லிகள் சாப்டர்ல வரக்கூடியது. அதாவது பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தாவரத்தை தாக்குது. இது முழுக்க பாத்தீங்கன்னா நமக்கு விலங்கியல்னு சொன்னாலும் கூட தாவரவியல்ல ஒரு சிலது அட்டாக் போய் நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்கும். பூச்சிகள் கிட்ட இருந்து தாவரங்களை பாதுகாக்கிறதுக்காக சில உயிரினங்களை இல்லைன்னா அதுல இருந்து பெறப்படக்கூடிய அந்த உயிரினங்களை கொட்டத்துக்காக வந்துட்டு பாருங்க, அந்த உயிரினங்களிலிருந்து பெறப்பட்ட பொருள்களே உயிரி பூச்சிக்கொல்லிகள் சொல்லலாம். இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதோட தோற்றத்தை பொறுத்து உயிரி பூச்சிக்கொல்லிகள் பல வகைப்படும். ஃபர்ஸ்ட் பூஞ்சை உயிரி அப்படின்னு சொல்றது பூச்சிக்கொல்லின்னு சொல்றது. இது ட்ரைகோடெர்மா விரைடி அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லியா பயன்படுது. ஒரு பூஞ்சைன்னு சொல்றோம். இதுக்கு பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய இந்த வாடல், இலைத்துரு நோய் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பூஞ்சைகளால் வரக்கூடிய தாவரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் மனிதனுக்கு தனியா வருது, அது வேற. வாடல் நோய், இலைத்துரு நோய், அதே மாதிரி வேர் நோய் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பூஞ்சைகளால் வரக்கூடியது. பல வகையான நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு இது பயன்படும். 2வது பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லிகள். சரிங்களா? பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லின்னு சொல்றதுல பருத்தி, அதே சமயத்துல சோளம் இருக்கு பாருங்க, அந்த செடிகள் அந்த தாவரங்களுக்கு பாதிக்கக்கூடிய லெபிடாப்டீரா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லெபிடாப்டீரா பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியா வளர்ப்பு பயன்படுது. இதை ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சகவ்யா, அதாவது நம்ம மாட்டு சாணம், அந்த தயிர் இதுல வந்து வரக்கூடிய அந்த பஞ்சகவ்யா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில தாவர இலைகளுடைய அந்த வடிகட்டுன திரவம் இதெல்லாம் உயிர் பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுது. அந்த உயிரை எடுத்து இதுல நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து உயிர் பூச்சி விரட்டின்னு சொல்லுவோம். வேம்பு விதையிலிருந்து, வேப்பமரம் பாருங்க, அந்த விதையிலிருந்து இருக்கிற அந்த பேர் வந்து அசால்ட்டா வரும். அசாடிரக்டின் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டா வரதுன்னு மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த விதை, அந்த வேம்பினுடைய விதை இருக்கு, வேப்ப மரத்தோட விதையில இருந்து இருக்கிறது வந்து அசாடிரக்டின் அப்படின்னு பேர். அந்த சேர்மமானது ஒரு நல்ல பூச்சி விரட்டின்னு சொல்லுவோம். அதை தெளிச்சோம்னா அந்த பூச்சி இதெல்லாம் போயிடும். மனிதனால் பயன்படுத்தின முதலாவது பூச்சிக்கொல்லி வகைகள்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம். மார்கோசா இலைகள் அப்படின்னு சொல்றோம். சரி, உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பார்ப்போம். மண்ணோட ஊட்டச்சத்தினை அதிகரிக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து உயிரி உரங்கள் நம்ம சொல்றோம். சைனோபாக்டீரியா, அதே சமயத்தில் சில பூஞ்சைகள் உயிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சைகள் உயிரி உரங்களுடைய முக்கியமான வளங்கள் சொல்லப்படுறது. தனித்து வாழக்கூடிய சைனோபாக்டீரியா ஒளிச்சேர்க்கை மற்றும் நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கும் ஈடுபடுது. எடுத்துக்காட்டா அனபீனா, நாஸ்டாக் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டது. கூட்டாக வாழக்கூடிய இந்த பாக்டீரியங்களும்
வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைப்படுத்துது. எடுத்துக்காட்டு ரைசோபியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நம்ம வரிசையா படிச்சிருப்போம். ரைட், இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 கேள்விகள்ல 4 கேள்விகளுமே பாத்தீங்க அப்படின்னா இதை சுத்தி தான் நமக்கு வந்துட்டு இருக்கு, இந்த டாபிக்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சொன்ன இந்த 2 டாபிக் அந்த 3 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.